everyone that is present here, God. We pray that you would really speak to us from your word and make it more relevant to us, God. God, we pray for Pastor Emmanuel and Nova, who are on their way to Vizag. And I pray that you would really give them the traveling mercies. Be with them, and thank you for their lives. And minister to them as they would be there in the field, see what you are doing and what you have done. Speak to their hearts. Benefit them, Lord, in their trip. Keep them safe. In Jesus' name we pray. Amen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து ரோமர் 11வது அதிகாரத்தில் இருக்குது. இருபத்தி 9வது வசனம், ரோமன்ஸ் 11:29. ரோமன்ஸ் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். We have Salim with us and he speaks only English. He speaks also Hindi. He doesn't speak Tamil. From this message, once in a while I speak in English also. Please bear with me, okay? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் நமக்கு வரமாக கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் மறுபடியும் பரிச்சிக்க மாட்டார். ரைட், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நான் சாப்பிட்ட சாக்லேட்டை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கிடையாது கர்த்தர். அந்த வரத்தை நான் வேணாலும் பிரயோஜனப்படுத்தலாம், பட் ஆனால் அவர் ஒருபோதும் திரும்பி எடுத்துக்க மாட்டார். அந்த வரத்தை நான் வேணாலும் ஸ்பாயில் பண்ணலாம், பட் ஆனால் அவர் திரும்பி எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஸோ ஏப்ரஹாமை அவர் அழைத்திருந்தால், ஏப்ரஹாம் வந்து அவரோடு கூட நடக்கும்போது அநேக இடங்களில் விழுந்திருந்தாலும் அவர் ஏப்ரஹாமோடு தொடர்ச்சியாக கிரியை செய்வாரே தவிர ஏப்ரஹாமை கலட்டி விட்டுற மாட்டார். ரைட், அதே போல் உங்கள் பேரையும் அதில் போட்டுக்கலாம். ஸோ நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மவனாலும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக இராமல், அவருடைய அழைப்பை புரிஞ்சிக்காமல் தப்பாக நடந்தாலும் கூட அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதே சமயத்தில் நம்மளை விட்டுட்டு வேறொரு நபரை தேடவும் மாட்டார். இதுதான் இந்த வசனத்தினுடைய எளிமையான ஒரு அர்த்தம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஸோ இது நமக்கு இருதயத்தில் உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். அவரை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து செல்றதுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு வசனம். நம்ம ஒரு சில சமயங்களில் கீழே விழுந்திருந்தாலும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னாடி நம்ம போக முடியும். ரைட், ஈவன் இஃப் we have failed him, he will never
He will never give up on us. The God who called us will never change about our calling in his mind. It's very, very encouraging verse. ஸோ இதை பவுல் வந்து இந்த வசனத்தில், இந்த சாப்டரில் எழுதியிருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய புரிய வரும். நம்ம பழைய ஏற்பாடு பார்க்கும் பொழுது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது அதிகாரம் ஆதியாகம் பார்க்கும் பொழுது கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு நபர், அவருடைய பேர் வந்து ஆபிரகாம். அவருக்கு வந்து நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருந்தார். என்னென்ன ப்ராமிஸ்ன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு ஒரு தேசத்தை, எஸ் ஏமி ஆனா, யா, ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அவனுடைய புத்திரர்கள் இருக்கும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். வேற யா, கார்த்திக் சேஸ், உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். அந்த தேசம் வந்து நம்ம அடுத்த ரூமில் இருக்கிற மேப்பில் போய் பார்த்தோன்னா அது இஸ்ரவேல் என்கிற ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அல்லது லேண்ட். அது ஒரு ப்ராமிஸாக இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியின் மூலமாக வந்து இந்த முழு உலகத்திற்கும் ஆசீர்வதிக்கக்கூடிய, முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பார் என்கிற ஒரு வாக்குறுதி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தேசமானது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. நம்ம குட் ஃப்ரைடே பார்க்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணினார்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்ல, ரைட்? எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக விசுவாசிக்கிறானோ அவன் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் ஒரு அவயவமாகிறான் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஸோ இப்படி படிக்கும் பொழுது நமக்கு நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த ஏப்ரஹாமை கூப்பிட்டது, அந்த ஏப்ரஹாமுக்கு வந்து ஒரு ராஜாவாக கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னது, அந்த ஏப்ரஹாமுக்கு தேசங்களை கொடுப்பார், தேசத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னது எல்லாம் பொய்யா? இப்போ வந்து என்னென்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பாராமல் ஒரு சபையாகிய சரீரத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ எல்லா யூதர்களும், விசுவாசிக்கக்கூடிய எல்லா யூதர்களும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாகிறாங்க. அப்போ அந்த தேசத்துக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட அதிகாரங்களில் ரோமர் 11ன்றது 1வது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் பவுல் இப்போ என்ன சொல்கிறாருன்னு புரியுதா? தேவனுடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது அப்படின்றார். ஸோ அப்போ இஸ்ரவேலரை அழைத்த தேவன் அந்த இஸ்ரவேலனுக்கு தேவனாக இருப்பார், அவங்களுக்கு தேசமும் கிடைக்கும், அவங்களுடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வார் என்பது. ஸோ இப்போ 24வது வசனம் 25வது வசனம் படிச்சிங்கன்னா, மேலும் சகோதரரே உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் இருக்கிறேன். ஸோ அப்போ பைபிளில் வந்து ஒரு சில சமயங்களில் ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்றதல்ல, இது தேவனால் மாத்திரம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறார் அப்படின்றதும் ஒரு ரகசியமாக பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இது ஏன் ரகசியமாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாரினாலும் அறிய முடியாத ஒன்று, அதே சமயத்தில் தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் அறிய முடியாத ஒன்று. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அப்படின்றார். அது என்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடின மனதுண்டாயிருக்கும். ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா,
புறஜாதியாருடைய நிறைவு உண்டாக வரைக்கும். புறஜாதியார் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதின்னா நம்ம ஆர்டினரி தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி கிடையாது. புறஜாதி அப்படின்றது வந்து இஸ்ரவேலர் அல்லாத அனைத்து தேசங்களை சார்ந்தவர்கள் புறஜாதியார்கள் அப்படின்னு. புறஜாதியார்களின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து திட்டமானது இஸ்ரவேலருக்கு மாத்திரம் அல்ல, இப்போ வந்து முழு உலகத்திற்கும் கர்த்தர் அந்த ரட்சிப்பை அளித்து கொண்டிருக்கிறார். ரைட். முன்னாடி வந்து பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும் பொழுது அனைத்து தேசங்களுக்கும் கர்த்தரானவர் கிரியை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு தான் நிறைய காணியாட்சிகள் இருந்தது, நிறைய பர்சனல் விசிட்டேஷன் இருந்தது, அவங்களுக்கு தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் வந்து பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி வந்து முழு உலகத்திற்கும் கர்த்தரானவர் ரட்சிப்பை அளித்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இப்போ டீல் பண்ணலை. இஸ்ரவேலர்களில் ஒருத்தர் இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாலும் கூட அவர் சபையாகிய சரீரத்தின் அவயவமாக மாறுறார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும். ஏன் இஸ்ரவேலர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு தெரியுமா? அவரை வந்து மெஸ்ஸியாவாக, அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுடைய மனது கடின மனதாச்சு. அந்த கடின மனதின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். யோவான் அப்படின்ற காஸ்பலை நீங்கள் படிச்சிங்கன்னா, சுவிசேஷத்தை படிச்சிங்கன்னா, அந்த சுவிசேஷம் முழுக்க எழுதும் பொழுது யோவானுடைய எழுத்து நடைமுறைகளில் அடிக்கடி அவர் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்ரவேலர்கள் நிராகரித்தார்கள் அப்படின்னு. ஸோ அவர் சொந்த ஜனங்களுக்கு வந்தார். ஹீ கேம் டு ஹிஸ் ஓன் ரிசீவ்ட் ஹிம் நாட் அப்படின்னு முதல் அதிகாரத்திலே சொல்லுவார். அதை அடிக்கடி அந்த கருத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். ஓகே. ஸோ இப்போ இஸ்ரவேலர்களில் அவர்களுடைய மனது ஒரு பங்கு, ரைட், இஸ்ரவேலர்களில் ஒரு பங்கு கடின மனதுண்டாயிருக்கு அப்படின்ற ரகசியத்தை நமக்கு கடவுள் எடுத்து சொல்கிறார். ரைட். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படிக்கலாம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரகாரம்? அதை விளக்குறார் பாருங்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கையாக இருக்கும் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவர் ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வசனம் கோட் பண்ணுறாரு. அப்போ வந்து மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். ஸோ இப்போ கடின மனதுண்டாயிருக்கிற இஸ்ரவேலர்கள் இருக்காங்கள்ல, ஒரு நாள் என்ன பண்ணுவார், சபையை வந்து அவர் எடுத்துக்கொண்டுருவார். எடுத்துக்கொண்ட பிறகு 7 வருடம் உபத்திரவ காலங்கள் இருக்கும். இந்த உபத்திரவ காலங்களில் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, யாக்கோபின் உபத்திரவ காலங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஜேக்கப்ஸ் ட்ரபிள் அப்படிம்பாங்க. இது வந்து முழு உலகத்துக்கு குளோபல் ட்ரபிள்னு பைபிளில் போடல, பட் ஸ்பெசிஃபிக்காக யாக்கோபுக்கு ட்ரபிள் அப்படின்ட்டுருக்கும். அதாவது இந்த ஒரு தேசத்தை அவர் கடினமான அன்பை கொண்டு வழிநடத்தக்கூடிய அந்த காலங்கள் தான் 7 வருட உபத்திரவ காலங்கள். அந்த 7 வருட உபத்திரவ காலங்கள் சபைக்கு கிடையாது. சபையானது அதற்கு முன்பாக எடுத்து கொல்லப்படும். கர்த்தர் வந்து அதே இந்த சபையை ஆகிய சரீரத்தை அவர் எடுத்துப்பார். அதுதான் யோவான் 14வது அதிகாரம் 1-3 வரைக்கும் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் பார்க்குறோம். ஸோ சபை எடுத்துக்கொண்ட பின்பு 7 வருட உபத்திரவ காலங்கள். அது யாருக்கு உபத்திரவ காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு உபத்திரவ காலங்களாக இருக்கும்.
ஏன் யாக்கோபுக்கு உபத்திரவ காலங்களாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபை கர்த்தரானவர், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தரானவர் கொஞ்சம் கடினமான டஃப் லவ் அப்படிவாங்கள்ல, அன்பை கொண்டு அவர்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு பணியில் இறங்குவார். ஸோ இப்போ இந்த ப்ராடிகல் சன் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரைட். அந்த தகப்பானானவர் காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பிள்ளை வந்து வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எப்போ மனம் திரும்பினான்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில். ஏசான ஸோ அவன் வந்து பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் அவனுக்கு மனம் திரும்புதல் வந்தது. ஸோ அந்த உச்சக்கட்ட உபத்திரவத்தின் நேரத்தில் அவன் வந்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை நினச்சி பார்ப்பான், அப்புறமா மனம் திரும்புவான். அதே போல் இந்த 7 வருட உபத்திரவ காலங்களின் முடிவில் மீட்கிறவர் சியோனிலிருந்து வருவார். அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார். அப்போ வரும்பொழுது இந்த தேசம் எப்படி இருக்குன்னா, அநேக தேசங்களுக்கு மத்தியிலே அகப்பட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவரை பார்த்த உடனே அந்த யாக்கோபு அந்த தேசமானது முழுவதுமாக ரட்சிக்கப்படும். இது ஒரு ரகசியம் அப்படின்றார். அதாவது கர்த்தருடைய கால அட்டவணையில் அடுத்து நடக்க போகிற விஷயங்களை குறித்து எழுதும் பொழுது, அதே சமயத்தில் இஸ்ரவேலுக்கு அவர் அழைத்த அழைப்பு, இஸ்ரவேலுக்கு அவர் கொடுத்த அழைப்பு இன்னும் மாறாது அப்படின்னு சொல்கிறத விளக்குறது தான் இது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அது எப்படி விலக்குவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வருட உபத்திரவ காலங்களில் அவங்களும் இந்த பையன் வீட்டை விட்டு போனவன் எப்படி அந்த உச்ச கட்டத்தை உபத்திரவத்தில் வந்து தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ப ஒரு சிந்தனையை சிந்திக்கிறானோ, அதுபோல் இந்த தேசம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அவபக்தியானது யாக்கோபை விட்டு விலகும். ஸோ அது போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11:27 நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களுடைய நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ பேஸ்ட் ஆன் த காஸ்பல் தே ஆர் எனிமீஸ் because they still don't accept Christ. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாயிடுவாங்க. பட் பிதாக்களினுடைய அழைப்பு, ஏப்ரஹாம், அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் வந்து யாக்கோபு, யோசேப்பு, இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அவர்களுடைய அழைப்பை அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து இவர்கள் அனைத்தும் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தான் வந்து இந்த வசனம் எழுதுகிறார், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளாக இருக்கிறது. ஸோ இதை ஒட்டி ஒரு சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதில் பார்த்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் கீழே விழுந்து போனாலும் கூட கர்த்தருடைய அழைப்பு என்னை குறித்தது ஒருபோதும் மாறாது. அது கர்த்தருடைய குணாதிசயத்தை தெரியுது. அதே சமயத்தில் வந்து அவர் வந்து கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார் அப்படின்றத கர்த்தருடைய உண்மைத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து இஸ்ரவேலனுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த முழு உலகத்துக்கும் தேவன். இந்த முழு உலகத்துக்கும் அவர் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக ஒரு திட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து தானியேல் வாங்க 12வது அதிகாரம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள், ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். தானியேல் சாப்டர் 12 verse 1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியரும்
தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் ஆக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இது தானியேல்கிட்ட இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவர் சொன்ன ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் உன் ஜனத்தின் புத்திரருக்காக அப்படின்றது இஸ்ரவேலின் புத்திரருக்காக. டேனியல் சாப்டர் 12 verse 1. நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல், அதாவது ஒரு தேவதூதன், அந்த தேசத்திற்காக இருக்கிற தேவதூதன். அந்த கடைசி காலம் நான் சொன்னேன்ல, ரைட்? இப்போ நம்ம படித்தோம்ல, இஸ்ரவேலர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த எண்டு டைமில் மீகாவேல் அப்படின்ற ஒரு தேவதூதன், இந்த தேவதூதன் எப்போவுமே போர் புரியக்கூடிய சேனைகளின் தலைவனாக இருக்கக்கூடிய தேவதூதன். அவன் எழும்பி நிற்பான். யாதொரு ஜாதியரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் கொரோனா வைரஸ், அதை விட கொடுமையான கஷ்டம்ன்றது மேபி ஒரு புயலாக இருந்திருக்கலாம், இன்டர்நேஷ்னல் அளவுக்கு உலகத்தையே பாதித்த அளவுக்கு, அல்லது பர்சனலாக உங்களுடைய வாழ்க்கையில், ரைட்? தேசங்கள் தோன்றினது முதல் அந்த டைம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான காலம் வேறு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, ரைட்? எதுக்கு இவ்வளவு உபத்திரவ காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்தோம்ல, எதுக்கு இவ்வளோ உபத்திரவ காலங்கள், எதுக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த உச்சக்கட்ட உபத்திரவத்தில் தான் மனசு திரும்புவாங்க. சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அஃப்ளிக்ஷன் ஃபார் காட் டு கேட்ச் அவர் அட்டென்ஷன். அந்த அளவுக்கு ஸ்டபர்னஸாக இருக்கக்கூடியது தான் இந்த தேசம். அந்த தேசத்தை கடினமான அன்பை கொண்டு அவர் திருத்தும் பொழுது சியோனிலிருந்து வருகிறவர் முழு இஸ்ரவேலரை ரட்சிப்பார். அப்படிங்கும்போது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்ன்றது மட்டும் பார்க்காம இந்த உபத்திரவ காலங்களும் அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒரு பக்கத்தில் என்ன பார்க்குறோம், நம்ம இது நாள் வரைக்கும் யாரும் பார்த்திராத, இந்த சன் டிவியில் சொல்லுவாங்க தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக அப்படின்னு, ரைட்? இது நாள் வரைக்கும் யாரும் கண்டிராத அந்த உபத்திரவ காலங்களை வரும் அப்படின்னு எழுதுகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன எழுதுகிறாரு? உன் ஜனத்திற்கு அதிபதியாகிய மீகாவேல் உங்களுக்காக எழும்புவான். ரெண்டு பக்கமும் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டிஃப் அண்ட் நெக் அப்படிம்பாங்கள்ல, கடினமான கழுத்தை திருப்புறதுக்கு கடவுள் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயத்தில் அவங்கள கைவிட்டுறாத ஒரு இது. அப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த 1வது வசனத்தில்? அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? விடுவிக்கப்படுவார்கள். இப்போ 2 வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வருதா? முழு இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாரு? இது ஒரு பிளாங்கெட் சால்வேஷன் கிடையாது. மிச்சம் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றது சொல்லலை. அதே சமயத்தில் மிச்சம் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் மனம் திரும்பியவர்களாக இருப்பார்கள், ரைட்? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜக்கரியா போகலாம். ஜக்கரியா இன்னொரு புஸ்தகம். ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் சென்ஸ் வித் யூ. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஜக்கரியா 13வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். அந்நாளிலே ஜீவத்தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு 13வது அதிகாரம் 8வது வசனம் மாற்றி படிச்சிட்டேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்னிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள்.
நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தர் என் ஜனங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ என்ன ஆகும்னு வச்சிங்களேன், இஸ்ரவேலில் இருக்கிற 2 பங்கு என்ன ஆகிடும்? டுமால் ஆகிடும், காலி ஆகிடுவாங்க. ரைட், சங்கரிக்கப்படுவார்கள். மிச்சம் இருக்கிற ஒரு பங்கு என்ன பண்ணுவார்? தங்கத்தை சுத்தமாக்குறது போல் சுத்தமாக்கி வெளியே சுத்தமாக்குறது போல். தங்கம் சுத்தமாக்குறது ரொம்ப ஈஸியான விஷயமா கார்த்திக்? தங்கத்தை அக்னிக்குள்ளே போட்டு ரைட் அதில் இருக்கிற மாசெல்லாம் எடுக்கணும். இப்போ புரியுதா? தேவனானவர் அவபக்தியை யாக்கோபிலிருந்து விலக்குவார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு? ட்ரெமெண்டஸ் கமிட்மெண்ட் வித் காட் டு ஒர்க் வித் அஸ், டு க்ளீன் அஸ், டு கிளென்ஸ் அஸ். ரைட், அது நம்மளுடைய சாங்க்டிஃபிகேஷனில். பட் இந்த கேஸில் அவர் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதி, அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த 7 வருட உபத்திரவ காலங்களில் இஸ்ரவேலோடு அவர் மறுபடியும் போராடுவார். போராடி அதில் 2 பங்கு என்ன ஆகிடும்? காலி ஆகிடும். மிச்சம் இருக்கிற ஒரு பங்கை அவர் சுத்தமிடும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் என்னுடைய கர்த்தர். ஸோ இன்றைக்கி பாப்புலேஷன் இஸ்ரேலில் அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 9 மில்லியன். 9 மில்லியனில் 2 பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன். மிச்சம் ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன். இப்போ இஸ்ரேலில் வசிக்கக்கூடிய நபர்களை மட்டும் சொல்கிறேன், அவங்க உலகம் ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா? இப்போ புரியுது அவங்களுக்கு. அந்த 7 வருட உபத்திரவ காலங்களில் எல்லாரும் அங்கே சேரும் பொழுது கர்த்தரானவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். இது ஒரு பிளாங்கெட் சால்வேஷனாக இருக்காது. அதே சமயத்தில் அந்த மிச்சம் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை கர்த்தர் என்று தொழுது கொள்ளுவார்கள். அப்போ கர்த்தரால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னு வச்சுங்களேன், ஆரம்ப கால முதல் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பலத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் நிற்கலை. ரைட், இந்த தேசத்தை நம்ம இன்றைக்கி பேப்பரில் படிக்கிறோம், இல்லை வேறு எங்கேயாவது பார்க்குறோம், யாரோ ஒரு டிவியில் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இந்த தேசத்துக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறார், ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரைட், ஸோ எல்லா தேசங்களுடைய ராஜாக்களும் அதை ரொம்ப எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன் நான். யோசித்து பாருங்கள் நீங்கள். இந்த தேசம் 400 வருடங்கள் கிட்டத்தட்ட அடிமைத்தனத்திற்கு உட்பட்டப்பட்டிருந்தது. அது எந்த இடம்னு தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணான் பார்வோன்? இந்த தேசத்தை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணான். அவன் என்ன பண்ணான்? நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு பிறக்கும்போது அவங்கள கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செங்கடலுக்கு முன்னாடி துரத்திட்டு வருவான். துரத்திட்டு இவங்களை எல்லாமே அழிச்சிடலாம் முன்னாடி கடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் கர்த்தருடைய கரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அவ்வளோ பெரிய எம்பையர் என்னாச்சுன்னு கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு எம்பையர் வந்துச்சு. ரைட், அசீரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாலையும் முழுசாக இந்த தேசத்தை அழிக்க முடியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாபிலோன் வந்தாங்க, அவங்களாலும் இந்த தேசத்தை அழிக்க முடியல. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? ரோமர்கள் வந்தாங்க. ரைட், அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க? பிரிட்டிஷ் இருந்தாங்க, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த மேப்பில் இந்த தேசம் இருக்குது. அந்த தேசத்தில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட்டு, நான் ஒரு தடவை அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தவரோட நான் பார்த்து பேசும்போது இன்றைக்கி வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எசேக்கியேல் 36 படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரொம்ப ஒரு யுனீக்காக இருக்கக்கூடிய ஒரு தேசம்தான் அது. இன்றைக்கி வரைக்குமே அந்த தேசம் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மாத்திரம் இருக்க மாட்டாங்க, அவர் இந்த தேசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்த்தரும் இருப்பார். ஸோ கடைசியாக இன்னொரு வசனம் படிச்சிட்டு போகிறோம். வெளிப்பாடுகள் 12வது அதிகாரம்.
இதை நான் படிக்கிறேன். நான் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது புரியுது அப்படின்றத சொல்லுங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீயானது சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்குள்ள கிரீடமுமாய் இருந்தது. ஓகே, இப்போ ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பேரும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய ஒளி சர்ப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி 13வது வசனம் பார்க்கலாம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு பார்த்தோன்னா ஒரு எனிமிட்டி தான் பார்க்குறோம் நம்ம. ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு எனிமிட்டி, த சீட் ஆஃப் த உமன் அண்ட் த சீட் ஆஃப் த சர்பண்ட், இல்லையா? ஸோ ஒரு பகை அந்த ஸ்திரீ அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கிறதுன்றது என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம். ரைட், அந்த ஆண் பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட்டா? ஸோ அந்த வலு சர்ப்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் சாத்தான். இந்த ஸ்திரீயானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலங்களும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தனியான இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ எப்படி பார்வோன் இஸ்ரவேலை துன்புறுத்தணும், அழிக்கணும்னு நினச்ச போது கர்த்தர் காப்பாற்றினாரோ செங்கடலுக்கு முன்னாடி, எப்படி பாபிலோனியர்கள் அல்லது மோடக்காய் என்கிற ஒரு நபருடைய காலத்தில் ஒரு நபர் இருப்பான், ஹேமன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முழு இஸ்ரவேலே உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேலையும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்பையும் முடியாது. அதுபோல் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் அந்த கடைசி காலங்களில் இந்த முழு இஸ்ரவேலை அழிக்கணும் அப்படின்னு செய்யும்போது 1260 நாட்கள், அதுதான் காலங்கள், அரை காலங்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அது இங்கிலீஷ் பைபிளில் அல்லது மற்ற பைபிளில் பார்த்தீங்கன்னா 1260 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் மறுபடியும் காப்பாற்றுவார் அந்த தேசத்தை. ரைட்? அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும் பிடிக்கும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றினது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயில் ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறவனுடைய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா பெரிய ட்ரபிள்ஸ் பார்க்குறோம். இது தான் இந்த ட்ரபிள் தான் நம்ம மென்ஷன் பண்ணது, யாக்கோபின் உபத்திரவ காலங்கள். அந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா கர்த்தரானவர் மறுபடியும் வருவார். ரைட்? இது பார்வோன் மாத்திரமல்ல, அசீரியர்கள் மாத்திரமல்ல, அல்லது ரோமர்கள் மாத்திரமல்ல, அப்புறம் பாபிலோனியர்கள் அல்ல. இவ்வளவு ஹிட்லர் கேஸை யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வேறு யார்? ஸ்டாலின், அவர் புல்லட்ஸை யூஸ் பண்ணார். இது அனைத்தையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அந்த கழுகுகளின் சிறகுகள் அந்த தேசத்திற்கு ஃப்ரம் டைம் டு டைம் கொடுக்கப்பட்டது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேசத்தோடு இடைப்பட்ட அந்த விதத்தை குறிக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே அந்த தேசம் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட். ஒரு பெரிய மெசேஜ். ரைட்? ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, இந்த மூவி வழியாக அவர் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, ஹி சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படிம்பார்.
இல்லை இந்த வீடியோ வழியாக ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேசத்தின் வழியாக இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் உலகங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேசத்துக்கு உண்மையுள்ளவராக கடைசி வரைக்கும் அவர் இருப்பார். ஸோ இப்போ ரோமர் 11வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ரொம்ப அகங்காரமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் அந்த தேசத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம ஏதோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. ரைட்? ஒரு ரகசியத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியார், அதாவது இன்றைக்கி சபையினுடைய நிறைவு உண்டாகும் முறைக்கு இஸ்ரவேலர்களுடைய மனது ஒரு பங்கு கடினமாய் இருக்கிறது. அந்த ஒரு அதே போல சியோனிலிருந்து வருகிறவர் வருவார், அந்த முழு இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்புறம் மறுபடியும் அவர்களோடு உடன்படிக்கை. இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் நம் நிமித்தம். ஆனால் தெரிந்து கொள்ளுதலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவனினால் நேசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால், ஓகே, இப்போ கன்க்ளூஷன். நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருப்பது போல, இப்பொழுதும் கீழ்ப்படியால் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கங்களினாலே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அந்த வெள்ளமானது விழுங்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் பார்க்குறோம்ல, இது கர்த்தருடைய இரக்கம். பொன்னிலிருந்து புடமிடுகிறது போல புடமிடுறது, இது கர்த்தருடைய இரக்கம். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார் அப்படின்றார். கடைசி வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய இரக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் கண்டிப்பாக அளவிடப்படாதவைகளாக இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை கர்த்தனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாக அவருக்குமாக இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். This is the message today. You see, God will never leave us. Right? He will cleanse us, He will purify us. But ஒரே aim, He wants us back to Him if we go away from Him. அந்த ஒரு உண்மையுள்ள ஒரு கேரக்டர் பார்க்குறோம். அவர் என்றைக்குமே இரக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். Amen. So let's pray. Father, we want to thank you that you not only reveal the plans that you have for the future, and also you reveal your nature and character through that plan. That every time a man is prone to sin, every time man is prone to rebellion, but you are a God who always works with man in your mercy, God. And your commitment is as high as the heaven from the earth, God. And your covenant is not subject to change. Some people think that the Israel has been replaced with the church. No. There is no word called replacement in the mind of God. The gift and the callings of God is irrevocable. They are not to be replaced with something else. Thank you, Father, that it really helps us to know you, follow you at all times beyond our failures, God. Thank you. You don't have a midlife crisis, God. So all the 39 books of the Old Testament, you worked with Israel. Suddenly you had a midlife crisis and you found something
more beautiful, which is the church. No. There is a mystery. And that mystery is your wisdom, God. The depths of wisdom. The wealth of information. The way you plan, God. Concerning me, concerning each and every single person here and whoever listens to this message. Unbelievable way you are committed to each and every single one of us. Your gifts and your calling concerning us can never change. What a God we have that we can really be at rest, and all the more we can trust and follow you. Bless us one more time and minister to us in Christ's name, we pray. Amen.